திரு ரஜினிகாந்த் அவர்கள் அரசியலுக்கு போனால் நீங்கள் பெரிய அளவில் வருவீங்கன்னு தான் வந்தார். ரொம்ப யோசனை பண்ணி பின்வாங்கிட்டு தான் நம்ம சிரஞ்சீவி ஆந்திராவினுடைய சூப்பர் ஸ்டார். ஆனால் அவராலேயே 13 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற முடியவில்லை. அதே திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் அகற்றிட்டு நான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு மக்களுக்கு அவர் மெசேஜ் கொடுத்துருக்கணும். எந்த ஆட்சியிலையும் குறைகள் இல்லாத ஆட்சி நடத்தவே யாராலையும் முடியாது. பெருந்தலைவர் காமராஜரே இந்த மண்ணில் தோற்கடிக்கப்பட்டார் என்றால் அவரை மாதிரி ஆட்சி செஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அதிமுகவால் திமுக வீழ்த்தப்பட முடியாது, அதனால தான் நான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன் என்ற கருத்தையும் பதிவு செய்கிறார். நடிகர் விஜய் அவர்கள் எங்களோடு கூட்டணி வரதில் நான் வரவேற்கிறேன். அவரும் வரவேற்கிறார். ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். அரசியல் ஆடுகள பகுதியில் காங்கிரஸ் கமிட்டியின் மாநில துணைத் தலைவர் பொன் கிருஷ்ணமூர்த்தி அவர்கள் நம்மோடு இணைந்துள்ளார். அவரிடம் கேட்பதற்கு நிறைய கேள்விகள் இருக்கின்றது, கேட்கலாம். வணக்கம் சார். வணக்கம். ஜெம் டிவி நேயர்களுக்கு என் அன்பான வணக்கங்கள். சார், தமிழ்நாட்டில் 1967ஆம் ஆண்டு ஏற்பட்ட மாற்றம், இந்தியாவில் 1977ஆம் ஆண்டு ஏற்பட்ட மாற்றம் மீண்டும் ஏற்பட வேண்டும் என்று தாவேகா தலைவர் நடிகர் விஜய் வலியுறுத்தி பேசியுள்ள கருத்தை எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, நம்முடைய நடிகர் விஜய் அவர்கள் ஒரு சிறப்பான மாநாடை அவர் நடத்தினார் என்று தான் நான் சொல்லுவேன். நிறைய கூட்டங்கள் வந்திருந்தது. அந்த கூட்டங்களுக்கு அவர் நீங்கள் இப்போ சொல்லுகின்ற 67, 77 அந்த கருத்துக்களை எல்லாம் அவர் சொல்லியிருக்கிறார். ஒரு இயக்கத்தை ஆரம்பித்திருக்கிறார். யாரும் இயக்கத்தை ஆரம்பிப்பவர்கள் வெற்றி பெற வேண்டும் என்பதற்காகத்தான் ஒரு இயக்கத்தை ஆரம்பிப்பார்கள். அந்த வகையில் நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஆந்திராவில் கூட சிரஞ்சீவி அவர்கள் ஒரு இயக்கத்தை துவக்கினார்கள். இதே அளவு கூட்டம் திருப்பதியில் அவருக்கு சேர்ந்ததை நாம் பார்த்தோம். இதே அளவு கூட்டம். இதை விட குறைவாக இருந்ததுன்னு சொல்லவே முடியாது. ஆனால் சட்டமன்றம் தேர்தல் உடனடியாக வந்தபோது அவர் போட்டியிட்ட போது 13 இடங்களில் தான் அவர் வெல்ல முடிந்தது. என்னை பொறுத்தவரையில் எம்ஜிஆர், என்.டி. ராமாராவுக்கு பிறகு அம்மையார் ஜெயலலிதா வந்தார்கள். ஆனால் ஜெயலலிதா வந்தது என்பது எம்ஜிஆரினுடைய சாயல் அவருக்கு இருந்தது. எம்ஜிஆர் ஆரம்பித்து விட்டு போன அந்த இயக்கமும் அதற்குண்டான இரட்டை இலை சின்னங்கள் எல்லாம் பலமாக இருந்த காரணத்தினால் அம்மையார் ஜெயலலிதா அதை தொடர முடிந்தது என்பது தான் என்னுடைய கருத்து. ஆனால் அதற்கு பின்னால் நடிகர்களை இந்திய மக்கள் ஏற்றுக்கொள்கிறார்களா என்ற கேள்வி எழாமல் இல்லை. திரு ரஜினிகாந்த் அவருக்கு யாரோ ஒரு ஜோசியர் சொல்லி தான் அவர் அரசியலுக்கு போனால் நீங்கள் பெரிய அளவில் வருவீங்கன்னு தான் வந்தார். ஆனால் அதுக்கப்புறம் அவரே ரொம்ப யோசனை பண்ணி பின்வாங்கிட்டு தான் நம்ம பார்த்தோம். நீங்கள் உலகத்திலேயே ஒரு மாபெரும் நடிகர் மார்லோன் பிராண்டோ சொல்கிறாரு, ஹாலிவுட்டில் பிறந்திருந்தால் இந்த மனிதன் நாங்கள் எல்லாம் காணாமல் போயிருப்போம். யாரை சொல்கிறேன்னு உங்களுக்கு தெரியும், நடிகர் திலகம் சிவாஜி. ஹாலிவுட்டில் பிறந்திருந்தால் அவர் தான் நம்பர் 1 இருந்திருப்பார். இன்றைக்கி மார்லன் பிராண்டோ என்று சொன்னால் உலகின் தலை சிறந்த நடிகர் என்ற பெயர் எனக்கு கிடைத்திருக்காது என்று சொல்லக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி அவர்களே 1000 ஓட்டில் பாபநாசத்தில் தோற்றுப்போன வரலாறு கூட இருக்கு. ஆகவே இந்த கூட்டங்கள் என்பது நடிகர்களுக்கு வருகின்ற அந்த கூட்டத்தை வைத்து அவர்கள் வெற்றி பெற்று விடுவார்கள். 67 ஒரு மாற்றம், 77 ஒரு மாற்றம் வந்தது அப்படி என்றெல்லாம் சொல்லுகின்ற போது அதிலே நமக்கு ஒரு வியப்பு வராமல் இல்லை. இது சாத்தியக்கூறு இருக்குதா என்று ஆராய்ந்து பார்க்கின்ற போது சாத்தியக்கூறு மிக குறைவாக இருப்பதாகத்தான் எனக்கு தெரிகிறது. மக்கள் அரசியல் கட்சி மீது வைத்திருக்கக்கூடிய நம்பிக்கைகளை நடிகர்கள் மீது வைத்திருக்கிறார்களா? அதுக்கு தான் நான் உதாரணமாக சொன்னேன். சிரஞ்சீவி ஆந்திராவினுடைய சூப்பர் ஸ்டார். ஆனால் அவராலேயே 13 இடங்களுக்கு மேல் வெற்றி பெற முடியவில்லை. அதே போன்று
நடிகர் விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்தார். இன்றைக்கும் அவருக்கு மக்கள் மத்தியில் நல்ல பேர் இருக்குது. வந்தவர்களுக்கெல்லாம் சாப்பாடு கொடுப்பார், நிறைய உதவிகள் செய்திருக்கிறார். ஒரு நல்ல அடையாளம் அவருக்கு இருந்தது. ஆனால் அவர் கட்சி ஆரம்பித்து நிற்கும்போது விருதாச்சலத்தில் அவரை தவிர வேறு யாருமே வெற்றி பெற முடியவில்லை என்பது வரலாறு. இந்த வரலாறை மாற்றியமைப்பதற்காக நான் புறப்பட்டு வந்திருக்கிறேன் என்று நடிகர் விஜய் சொல்லுகிறார். அது சாத்தியக்கூறு இருக்குதா என்பதை தேர்தல் தான் முடிவு செய்யும். அவர் வந்த கூட்டத்திற்கு மெசேஜ் கொடுத்துருக்கணும். என்னை பொறுத்தவரையில் அவர்கிட்ட ஏதாவது ஒரு மெசேஜ் அந்த மக்களுக்கு கொடுப்பாருன்னு பார்த்தேன். ஆனால் அவர் நார்மலாக எப்பவும் பேசுகிற மாதிரி பேசிட்டு போனதை தான் என்னால் பார்க்க முடிஞ்சே தவிர, இந்த வந்திருந்த கூட்டங்களுக்கு ஒரு மிகப்பெரிய மெசேஜ் அவர் கொடுத்துருக்கணும்னு நான் நினைக்கிறேன். நம்முடைய 26 பேரை பகல்காமில் கொன்ற நிகழ்ச்சியை உதாரணம் காட்டி பேசியிருக்க வேண்டும். விலைவாசி ஏற்றத்தை பற்றி பேசியிருக்க வேண்டும். அமெரிக்க அதிபரோடு அவர் ஃபேஷன் ஷோலாம் குஜராத்தில் நடத்தினார். நாங்கள் சினிமா நடிகர்கள் தான் ஃபேஷன் ஷோ நடத்துவோம். நம்முடைய பிரதமரும் ட்ரம்ப் அவர்களுமே ஃபேஷன் ஷோலாம் நடத்தினாங்க. ஆனாலும் இன்றைக்கி 50% வரி இன்னும் போடுறாரு. இவங்களுக்குள்ளே என்ன மாதிரியான நட்போடு இவர்கள் பழகியிருக்கிறார்கள். 50% குறையாமல் நான் வரி போடுவேன் என்று மிரட்டக்கூடிய அளவிலே மோடியோட ட்ரம்ப் ஃப்ரெண்ட்ஷிப் இருந்திருக்கிறதே. மக்களை நீங்கள் எண்ணி பாருங்கள். 77 போல் இப்போது மாற்றம் வேண்டுமா என்பதை அவர் பேசியிருந்தார் என்றால் ஒரு மெசேஜ். ஆனால் ஒரு போகிற போக்கில் பேசிட்டு போன மாதிரி தான் அது இருந்தது. அவருடைய கருத்து தமிழ்நாட்டில் 1937ஆம் ஆண்டு முதல் 67ஆம் ஆண்டு வரை நடைபெற்றது காங்கிரஸ் கட்சியுடைய ஆட்சி. ஸோ 67 காங்கிரஸ் கட்சி ஆட்சி திமுகவால் வீழ்த்தப்பட்டது. அதே போல் இந்தியாவில் 1947க்கு பிறகு 47 முதல் 77 வரையில் நடைபெற்ற ஆட்சி காங்கிரஸ் கட்சி ஆட்சி. அந்த 77 இந்திரா காந்தி காங்கிரஸ் கட்சி ஆட்சி வீழ்த்தப்பட்டு ஜனதா கட்சியுடைய ஆட்சி மலர்ந்தது. மொரார்ஜி தேசாய் பிரதமராக வந்தார். அதே போல தான் 2026 திமுக ஆட்சி வீழ்த்தப்பட்டு முதல் மு.க. ஸ்டாலின் வீட்டுக்கு அனுப்பப்பட்டு தாவேகா வெற்றி பெறும் என்ற கருத்தை தெரிவித்துள்ளார். அதே போல் 2029ஆம் ஆண்டு நடைபெறவுள்ள நாடாளுமன்ற தேர்தலில் பாஜக ஆட்சி வீழ்த்தப்பட்டு வேறொரு கட்சியோட ஆட்சி அமையும் என்ற கருத்தை தான் நம்மால் தெரிந்து கொள்ள முடிகிறது. அதுதான் இப்போ நான் என்ன சொன்னேன்னா, பிஜேபி ஆட்சி முடிவுக்கு கொண்டு வர வேண்டும் என்பதில் எந்த விதமான 2 கருத்துக்கும் இடமே கிடையாது. காரணம், இன்று நாட்டில் நடக்கக்கூடிய அநியாயங்கள், மதசார்புக்கு வந்துள்ள ஆபத்துக்கள், மதசார்பற்ற நாடு என்று காந்தி சொல்லிவிட்டு போனதற்கு இன்றைக்கு நடக்கக்கூடிய அவலங்கள், மதத்தாலே ஜாதியாலே மக்கள் பிரிக்கப்படுகின்ற விதங்களெல்லாம் அவர் பேசியிருக்கணும்னு நான் நினைக்கிறேன். அதே போன்று இங்கு ஒரு மாற்றம் வர வேண்டும் என்று சொல்லுகின்ற போது அரசியலை பேசியிருக்க வேண்டும். அரசியல்னால் இங்கே திராவிட முன்னேற்ற கழகத்தை நாங்கள் அகற்றிட்டு நான் ஆட்சிக்கு வரணும்னு நினைக்கிறேன்னா அதுக்கு மக்களுக்கு அவர் மெசேஜ் கொடுத்துருக்கணும். இங்கே நடக்கக்கூடிய குறைகளை சொல்லணும். நான் வந்தால் என்ன செய்வேன், என்ன மாற்றங்களை கொண்டு வருவேன். இப்போது அமெரிக்க அதிபர் தேர்தல் நடக்குது, நான் வந்தால் என்னென்ன பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மன்மோகன் சிங் ஆட்சியில் நாங்கள் என்னென்ன சொன்னோமோ அதெல்லாம் செஞ்சுருக்கோம். இன்றைக்கு பிரதமர் என்ன சொன்னாரோ அதெல்லாம் செய்கிறாரான்னா இல்லை. என்ன சொன்னார்? 15 லட்சம் கொடுப்பேன்னு சொன்னார். செஞ்சாரா? செய்யலை. 2 கோடி பேருக்கு வேலை தரேன்னாரு. கொடுத்தாரா? கொடுக்கல. பண மதிப்பிழப்பு பண்ண சொன்னாரா? சொல்லாமலே செஞ்சாரே. அதனால் எவ்வளோ பெரிய பாதிப்பு இந்தியாவுக்கு, இதெல்லாம் பேசியிருக்கணும். அதனால் உங்ககிட்ட ஏதாவது இந்த ஆட்சி மேலே குறை இருந்தால் அதை நீங்கள் மக்கள்கிட்ட கொண்டு போயிருக்கணும், கொண்டு போய் சேர்த்துருக்கணும், சொல்லியிருக்கணும். குறைகளை சொல்லி நான் நிறைவாக ஆட்சி செய்வேன்னு நீங்கள் சொல்லியிருக்கணும். இல்லை சொல்லியிருக்காரு. அதாவது டாஸ்மாகில் பல ஆயிரம் கோடி ஊழல், கனிம வளத்துறையில் பல லட்சம் கோடி ஊழல், இந்த மாதிரி பல துறைகளில் பல ஆயிரம் கோடி ஊழல் நடைபெற்றிருக்கு. அதே போல் லாக்அப் டெத் நடந்திருக்கு, கஸ்டோடியல் டெத் நடந்திருக்கு, பெண்கள் மீதான பாலியல் வன்கொடுமை, ஆணவ கொலை எல்லாமே அது பட்டியலிட்டிருக்காரு. அதாவதுங்க, நானும் அவருடைய பேச்சை முழுமையாக பார்த்தேன். ஆனால் அவர் பட்டியலிட்ட விதம் என்பது ஒரு அரசியல் ரீதியான ஒரு பாதையிலே அது சென்றது போல எனக்கு தெரியல. ஒரு யதார்த்தமாக ஒரு சாதாரணமான ஒரு பேச்சிலே கடந்து போகக்கூடியதாக தான் இருக்குது. நீங்கள் எந்த குற்றச்சாட்டு, எந்த அரசாங்கத்தின் மேலே குற்றச்சாட்டு இல்லாமல் இல்லைங்க.
உத்தரப்பிரதேசத்தை நீங்கள் அந்த அரசாங்கத்தை நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா, தமிழ்நாடு அரசாங்கத்தின் மேலே 10 குற்றச்சாட்டு இருக்குதுன்னா, அங்கே 1000 குற்றச்சாட்டு இருக்குது. அதனால் நீங்கள் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு உண்டான காரண காரியங்களையும் நீங்கள் சொல்லியிருக்கணும். அப்போ தான் மக்கள் மத்தியில் போய் சேரும் அது. எந்த ஆட்சியிலையும் குறைகள் இல்லாத ஆட்சி நடத்தவே யாராலையும் முடியாது. பெருந்தலைவர் காமராஜரே இந்த மண்ணில் தோற்கடிக்கப்பட்டார் என்றால், அவரை மாதிரி ஆட்சி செஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அவரை போன்ற நிறைவான ஒரு திட்டங்களை நிறைவேற்றிய ஒரு மனிதர், புனிதர் யாரையாவது உங்களால் காட்ட முடியுமா? இறந்து போன போது ₹134 பணமும் 10 வேட்டி 10 சட்டையோடு இறந்து போன வரலாற்றுக்கு சொந்தக்காரர் எங்களுடைய பெருந்தலைவர் காமராஜர் என்ற அடையாளத்தோடு வாழ்ந்த அந்த மனிதனே தோத்து போன வரலாறு இங்கே இருக்குது. காமராஜரை அவருடைய கட்சியுடைய சித்தாந்தத்தில் ஒருத்தராக தான் வைத்திருக்காரு. ஆமாம். அப்போது அந்த மாதிரியாக இருக்கும்போது நீங்கள் கரெக்டாக சொல்லணும். நாங்கள் காமராஜர் என்னென்ன திட்டங்களை கொண்டு வந்தார், அதையெல்லாம் கொண்டு வருவோம். இன்றைக்கு ஆட்சியாளர்கள் அதையெல்லாம் விட்டுவிட்டிருக்கிறார். நீங்கள் சொல்கிறீங்க ஆணவ கொலை, எல்லா ஆட்சியிலையும் அது நடந்திருக்கு சார். எல்லா ஆட்சியும் நடந்திருக்கு சார். இப்போ 2011 2016 தமிழ்நாட்டு மக்கள் இரட்டை இலை சின்னத்தில் வாக்கு போட்டாங்க. ஏன் போட்டாங்கன்னா, மக்களுக்கு நல்லது செய்வான்னு ஓட்டு போட்டாங்க. ஆனால் மக்கள் எதிர்பார்த்த அந்த நம்பிக்கையை அந்த அரசு காப்பாற்றலை. அதனால் என்ன பண்ணாங்க, மாற்றி உதயசூரியன் சின்னத்தில் 2021 ஓட்டு போட்டாங்க. ஸோ அதிமுக செய்த அதே தவறையை திமுக செய்தால் அது எப்படி மக்களால் ஏற்றுக்கொள்ள முடியும்? இல்லைங்க, அதிமுக செய்த தவறை போல திமுக செய்தது என்று ஆணித்தரமாக அவர் அங்கே பதிவு செய்யவில்லை என்பது தான் என்னுடைய கருத்து. அதிமுகவில் பல நிலைகளில் ஊழல் நடந்தது. ரமணா என்ற அமைச்சர், மற்ற அமைச்சர்களெல்லாம் சிறைக்கு போனார்கள். அப்புறம் விஜயபாஸ்கர் வீட்டில் ரெய்டு நடந்தது. இதெல்லாம் மறுக்க முடியாத. அதனால தான் சார் மக்கள் 2021 வாக்க மாற்றி போட்டாங்க. நீங்க மாற்றி போட்டு பிறகு கூட அதே நிலைனா மக்களுக்கான ஏமாற்றம். அதே நிலை என்றதை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். மரியாதைக்குரிய திரு ஐ. பெரியசாமி வீட்டில் போய் அமலாக்கத்துறை ரெய்டு பண்ணாங்க. நீங்கள் அமலாக்கத்துறை இதுவரையில் ரெய்டு பண்ணிட்டு வரலாறுல அந்த அமைச்சரிடம் கை குலுக்கி விட்டு போன வரலாறு நீங்கள் பார்த்தீங்க. காரணம், நாங்கள் வந்தோம், எங்களுக்கு எதுவும் கிடைக்கல, உங்களுக்கு வாழ்த்துக்கள், தவறாக நினைக்காதீங்கன்னு சொல்லிட்டு போனதை பார்த்தோம். அப்போது திராவிட முன்னேற்ற கழகத்தின் மீது நீங்கள் ஆணித்தரமாக வைக்கக்கூடிய எந்த குற்றச்சாட்டையும் உங்களால் சுமத்த முடியவில்லை. அங்கொன்றும் இங்கொன்றுமாக நடக்கிறது. நாம் இல்லைன்னு அதை சொல்லலை. நான் நடக்கவே இல்லை, குற்றங்களே நடக்கவில்லை திமுக ஆட்சி. ஆனால் அதிமுகவில் நடந்த அளவுக்கு நடக்கவில்லை என்பதை நான் இங்கே ஆணித்தரமாக பதிவு செய்ய விரும்புகிறேன். விஜய் அவர்கள் அரசியல் ரீதியாக அணுகுகிறாரா என்ற கேள்வி என் மனதுக்குள் எழுந்து கொண்டே இருக்கிறது. வெற்றி மக்கள் அவருடைய மனநிலையை அறிந்து செயல்படுவர் தான் அரசியல்வாதியாக இருக்க முடியும். ஆனால் மக்களுடைய மனநிலை நான் சொன்ன மாதிரி திரு எம்ஜிஆர், திரு என்டிஆருக்கு பின்னால் எனக்கு எந்த விதமான ஒரு நடிகர் மீதும் மக்களுடைய ஈர்ப்பு இருந்ததாக நான் பார்க்கவில்லை. நடிகர் திலகம் சிவாஜி கணேசனே தோற்று போனார். ரஜினிகாந்த் கட்சி நாளைக்கு தொடங்க போகிறேன்னு சொல்லி கூட்டம்லாம் நடத்திட்டு அவர் பயந்து போய் போனது உண்டு. கமலஹாசன் ஒரு கட்சி ஆரம்பித்தார். கமலஹாசன் யார்? உலக நாயகன். தசாவதாரம் படம் பாருங்கள், என்ன மாதிரியான நடிப்பு. மிகப்பெரிய நடிகர். சிவாஜிக்கு அப்புறம் ஒரு நடிகர் தமிழ்நாட்டில் இருக்காருன்னா நான் கமலஹாசனை தான் சொல்லுவேன். காரணம், நடிப்பில் சிவாஜிக்கு பிறகு ஒரு நடிகர் இங்கே இருக்காருன்னா அவர் தான் நடிகர் கமலஹாசன். மற்றவங்களாம் ஏதோ நடிக்கிறாங்க, போகிறாங்க, வராங்க, ரசிகர்கள் இருக்காங்க, போய் பார்க்குறாங்க. ஆனால் நடிகர் அப்படின்னா கமலஹாசன். அவரால் வெற்றி பெற முடியலையே. அதாவது கட்சி ஆரம்பித்த சிவாஜி கணேசன் காங்கிரஸை சேர்ந்துட்டார். கட்சி ஆரம்பித்த கமல்ஹாசன் திமுக சேர்ந்துட்டார். இப்போ தாவேக விஜயும் எதிர்காலத்தில் வேறு கட்சியில் இணைய வாய்ப்பு இருக்குது. வேறு வழி இல்லைங்க. எனக்கு என்னவோ என்னுடைய கருத்து, நடிகர்களை நம்பி மக்கள் ஓட்டு போடுவார்கள் தமிழகத்தில். ஏன் ஆந்திராவில் கூட அதுதான் நடந்தது. அதனால் நீங்கள் கட்சி ஆரம்பித்து நடிகர்கள் எடுபடுமா என்றால் அந்த காலம் எல்லாம் மலையேறி விட்டது என்பதைத்தான் நான் சொல்ல. சரத்குமாரே பாஜக இணைஞ்சிட்டாரு. வேற வழி இல்லை. விஜய் காங்கிரஸில் இணைய வாய்ப்பு இருக்கின்றதா? ஏன்னா விஜய் எதிர்க்கக்கூடிய ஒரே கட்சி திமுக ரொம்ப ஆக்ரோஷமாக எதிர்க்கிறார். பாஜகவை ஒரு மென்மையாக போக்கோடு எதிர்க்கிறார். ஸோ காங்கிரஸையோ இல்லை அதிமுகவையோ அவர் எதிர்க்கலை. அதிமுகவை பார்த்து அவர் பரிதாபப்படுகிறார். அதிமுகவால் திமுக வீழ்த்தப்பட முடியாது, அதனால தான் நான் கட்சி ஆரம்பிச்சுக்கிறேன் என்ற கருத்தையும் பதிவு செய்கிறார். ஸோ இதை எப்படி பார்க்குறீங்க சார்? அதாவது ஒரு மனிதனுடைய மனநிலை அவர்களுடைய அந்த எண்ணத்துக்கு ஏற்ப அவர்களுடைய வார்த்தைகள் வெளிவருகிறது.
அவருக்கு வந்து சாஃப்ட் கார்னர் காங்கிரஸ் மேலேயும் அதிமுக மேலேயும் இருக்குது என்பதை நாம் புரிந்து கொள்ள முடிகிறது. புரிந்து கொள்ள முடிகிறது. உங்களுடன் வந்து தாவேகா கூட்டணி அமைக்க விருப்பமாக இருக்கின்றது. அதே நேரத்தில் வந்து மாநில கட்சியான அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அமைக்க விருப்பம் தெரிவிக்கிறது. இதில் என்ன முரண்பாடுனாக்கா, அதிமுக பாஜகவுடன் கூட்டணி அமைக்கலனாக்கா அதிமுகவுடன் தாவேகா கூட்டணி அமைச்சிருக்கும். இன்னொன்று, காங்கிரஸ் வந்து திமுகவில் இடம்பெறாமல் இருந்தால் தாவேகா காங்கிரஸ் கூட்டணி அமைச்சிருக்கும். அதான் அவருடைய வெளிப்பாடாக இருக்கின்றது. இல்லை, நடிகர் விஜய் அவர்கள் எங்களோடு கூட்டணி வரதில் நான் வரவேற்கிறேன். அவரும் வரவேற்கிறார், நானும் வரவேற்கிறேன். அதில் ஒன்றும் எனக்கு ரெண்டு கருத்து கிடையாது. ஆனால் இன்றைக்கி நாங்கள் வலுவான ஒரு கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தில் அமைத்திருக்கிறோம். அதற்கு எதிரான மனநிலையில் அவர் இருக்கும் பொழுது அவரோடு இணைந்து பணியாற்றுவதில் எங்களுக்கு சிரமம் இருக்கிறது ஒன்று. இப்போ கூட அதிமுக பிஜேபியோடு போயிருக்கு. ஆனால் எனக்கு நீண்ட நாட்கள் தேர்தல் நெருங்க அதிமுக பிஜேபியோடு இருக்குமா என்ற ஒரு எண்ணம் என்னுடைய மனதில் எழுந்து கொண்டே இருக்கிறது. காரணம் என்னவென்று சொன்னால், அந்த இயக்கத்தில் இருக்கக்கூடிய 90% தோழர்களுக்கு எதிரான ஒரு மனநிலை இருக்கின்ற காலகட்டத்தில் திரு பழனிசாமி அவர்கள் அண்ணா திராவிட பிஜேபியோடு கூட்டணி வைத்திருக்கிறது என்ற ஒரு எண்ணம் பரவலாக இருக்கிறது. அந்த கூட்டணி நமக்கு தேவையில்லை என்று நினைக்கிறார்கள். திரு பழனிசாமி போன்றவர்கள் மற்ற சில அமைச்சர்கள் எல்லாம் தங்கள் மேல் இருக்கக்கூடிய வழக்குகளை பார்த்து பயப்படுகிறார்கள். பிஜேபி நம்மளை பழிவாங்கி விடுமா என்றெல்லாம் நினைக்கிறார்கள். உங்களுக்கெல்லாம் தெரியும், நம்முடைய மகாராஷ்டிராவில் உத்தம் தாக்கரே கூட ஒருத்தர் இருக்கார், ராவத்துன்னு நினைக்கிறார், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினராக இருக்கார். அவர் மேலே என்ன தெரியுங்களா வழக்கு? வெறும் 2 லட்ச ரூபா கணக்கு காட்டல, வெறும் 2 லட்ச ரூபா வங்கியில் வந்தது. அதுக்கு அவர் இன்கம் டேக்ஸில் கணக்கு காட்டல, அவ்வளோதான். அதை வச்சு கிட்டத்தட்ட 100 நாள் சிறையில் வைக்க முடிஞ்சுது. ஆனால் இப்போ இந்த அதிமுக அமைச்சர்கள்லாம் கோடி, நான் சொல்கிறது வெறும் 2 லட்சத்துக்கே 100 நாள் ஜெயிலில் இருந்தாங்க. இவங்கெல்லாம் கோடிகளில் புரண்டவங்க. என்னென்னவோ ஊழல்கள்லாம் இவங்க செஞ்சுருக்கிறாங்க. இந்த புகையிலை ஊழல் என்பது மிகப்பெரிய விஸ்வரூபம் எடுத்து அப்படியே அடங்கி போயிருக்குது. அது அமலாக்கத்துறை கையில் மாட்டிக்கிட்டு இருக்கு. இப்போது அதனால் பயந்து போனவர்கள் இப்போ வந்து நீங்கள் பயப்படுறவங்களாம் வந்து என் கூட வந்து என் பின்னால் வந்து ஒளிஞ்சிங்கன்ற கதையாக பிஜேபி பின்னால் போய் இவங்க ஒளிஞ்சிக்கிட்டு இருக்காங்க. அடிமட்டத்தில் இருக்கிற அதிமுகவினுடைய மனநிலைமை என்ன இருக்கிறது? தொண்டனுடைய மனநிலைமை, சிறுபான்மை மக்களுக்கு எதிராக நாம் இருக்கக்கூடாது. அம்மையார் ஜெயலலிதா காலத்திலிருந்து எம்ஜிஆர் காலத்திலிருந்து நாம் சிறுபான்மை ஆதரவோடு தான் இருக்கிறோம். இன்றைக்கு பிஜேபியோடு சேரும்போது சிறுபான்மை வாக்குகள் நமக்கு கிடைக்காதது மட்டுமல்ல, வாக்குகளே கிடைக்கலனாலும் சிறுபான்மைக்கு எதிராக இருக்கக்கூடிய இயக்கத்தோடு கூட்டணி வைக்கக்கூடாது என்ற மனநிலை அவர்களுக்கு இருக்கிறது. அதற்கு எதிரான மனநிலையை பழனிசாமி எடுத்திருக்கிறார். தேர்தல் நெருங்க அவருக்கு ஒரு அழுத்தம் வரும். அதனால் அவர் பிஜேபியை விட்டு வெளியே வருவார் என்று நான் உறுதியாக நம்புகிறேன். இப்போ அதிமுக பிஜேபி விட்டு வெளியே வந்தால் தாவேக்குடன் கூட்டணி அமைக்க வாய்ப்பு இருக்குது. டெஃபினட்டாக வாய்ப்பு இருக்கும். அவர்கள் வந்து ஒரு கடும் போட்டியை கூட கொடுக்கறதுக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இருக்கும். நிச்சயமா வந்து தாவேகா அதிமுக கூட்டணி அமைந்தால் நிச்சயமா வந்து திமுக கூட்டணியை வந்து வீழ்த்தக்கூடிய வல்லமை இருக்கும். அப்படி திமுக வீழ்த்தப்பட்டால் திமுகவோடு காங்கிரஸ் கட்சி தான் சேர்ந்து திமுக வீழ்த்தப்படும் என்ற அந்த கருத்தை நான் ஏற்றுக்கொள்ள மாட்டேன். காரணம், இன்றைக்கு அதிமுக என்பது 5 கட்சியாக பிரிஞ்சிட்டு இருக்குதுங்க. ஒரே அதிமுகவாக இல்லை இன்னைக்கு. இப்போ விஜய் அங்கே வந்து சேர்ந்துறதுனாலேயே இவங்க வெற்றி பெற்றுருவாங்கன்னு நான் சொல்ல மாட்டேன். பழனிசாமி இருக்கார், ஓபிஎஸ் இருக்கார், சசிகலா அம்மையார் இருக்காங்க, திரு தினகரன் இருக்கார். இப்படி அந்த இயக்கங்கள் துண்டு துண்டாக சிதறி போய் கிடக்கிறது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி நம்முடைய பிஜேபி வந்து நயினார் நாகேந்திரனை தேவர் ஓட்டுக்களை கவர வேண்டும் என்பதற்காக போட்டிருக்காங்க. இப்போ ஓபிஎஸ் தான் தேவர் ஓட்டுகளை கவரக்கூடியவர். தேவர்கள் ஓட்டு என்பது ஒரு பெரும்பான்மையான மக்கள் இருக்கக்கூடிய தமிழகத்திலே இன்றைக்கு பழனிசாமிக்கு அந்த ஓட்டு கிடைக்குமா? சசிகலா அம்மையார் தேவர்களின் முகமாகவே இருந்தவர், அது வந்து யாரும் மறுக்க முடியாது. ஆனால் அதுக்காக அவங்க தேவர் மட்டுமே உதவியாக இருந்தாங்க நான் சொல்ல மாட்டேன். பல அமைச்சர்களை அந்த அம்மையார் ஜெயலலிதா அம்மையாரிடம் சொல்லி பரிந்துரை செய்தவர்கள் எல்லாம் தேவர்கள் மாத்திரம் செய்யலை, மற்ற சமுதாயத்தை சேர்ந்தவர்களுக்கும் அவர் செய்தார்கள். ஆனால் தேவர் முகமாக பார்க்கப்படுபவர்கள், என்னுடைய முதலாக பார்க்கப்படுபவர்கள் அம்மையார் சசிகலா அவர்கள். ஏன்னா இன்றைக்கி தேவருக்கு இங்கே செலவச்சதே சசிகலா அம்மையாருடைய பரிந்துரையின் பேர் தான் இங்கே மவுண்ட் ரோட்டில் ஒரு சிலை இருக்குது, அது வச்சுருக்கு. அதெல்லாம் வந்து சசிகலா அம்மையார் மேலே இருக்காங்க. அதனால் பெருவாரியான தேவர் மக்களுடைய வாக்கு அந்த இயக்கத்துக்கு கிடைக்குமானா கிடைக்காதுன்றது என்னுடைய ஆணித்தரமான ஒரு எண்ணமாகத்தான் இருக்கிறது.
அதே போன்று பார்த்தீங்கன்னா பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய மரியாதைக்குரிய திரு ராமதாஸ் அவர்கள் திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியோடு வருவதற்கு இருக்கிறார். ஆகவே வன்னிய மக்கள் பெரும்பாலும் இருக்கக்கூடியவர்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடியவர் எங்கள் கூட்டணிக்கு வரத்துக்கு இருக்காரு. அதாவது மருத்துவர் ராமதாஸ் வந்து திமுகவை ஆதரிக்கக்கூடிய மனநிலையில் இருக்கிறார் நீ சொல்றீங்க. அது அன்புமணி ராமதாஸ் வந்து திமுகவை கடுமையாக எதிர்க்கிறார். திமுக ஆட்சியை வீட்டுக்கு அனுப்புவதை எனது இலக்கு என்ற நோக்கத்தோடு பிரச்சாரம் செய்து வருகிறார். அவர் பாஜக கூட்டணி. அப்போ எனக்கு என்னன்னா, நீங்க வந்து வன்னியர்களுக்கு வந்து மோஸ்ட் பேக்வேர்டு வாங்கி கொடுத்தவர் ராமதாஸ் என்று அந்த மக்கள் மனநிலையிலே இருக்குது. அதனால ராமதாஸுக்கு இருக்கக்கூடிய அந்த செல்வாக்கு திரு அன்புமணி ராமதாஸுக்கு இருக்குமா அப்படி என்பது எனக்கு ஐயப்பாடு இருக்கு. இப்போதைக்கு நிறுவனர் ராமதாஸை காட்டிலும் அன்புமணி ராமதாஸ் தான் அந்த கட்சியில செல்வாக்கு இருக்குதுன்னு நீங்க சொல்றீங்க. அதை என்னுடைய பார்வையில் அப்படி நடைபெற்ற அந்த பொதுக்குழு கூட்டத்தில் கலந்து கொண்ட நிர்வாகிகள் பொதுக்குழு கூட்டத்தில் என்ன வேணாலும் நடக்கலாங்க. ஆனால் அடித்தட்டு மக்கள்கிட்ட வன்னியர் மக்கள்கிட்ட என்ன இருக்குன்னா, மோஸ்ட் பேக்வேர்டு என்பது என்னன்னு கேட்டிங்கன்னா, நான் பேக்வேர்டு, நீங்கள் மோஸ்ட் பேக்வேர்டு. நான் 90 மார்க் வாங்கினா தான் எனக்கு அந்த இடம் கிடைக்கும். நீங்கள் 60 மார்க் வாங்கினாவே அந்த இடம் கிடைக்கும் உங்களுக்கு. அப்போது அதை வாங்கி கொடுத்தவர் டாக்டர் ராமதாஸ் என்ற எண்ணம் என்றைக்கும் அடித்தட்டு வன்னிய மக்கள்கிட்ட இருக்குது. அதனால் அவங்க எங்கள் கூட்டணிக்கு வர்றதுனால எங்களுக்கு அது பலமாக இருக்கும். செயற்குழு பொதுக்குழு அதில் என்ன வேணாலும் இருக்கலாம். ஸோ பாமக வந்து திமுக கூட்டணியில் இடம்பெற போவதா சொல்லியிருக்கீங்க. இடம்பெறக்கூடிய வாய்ப்பு இருக்குதுன்னு சொல்கிறேன். இன்னொன்று, அதாவது பாமக இடம்பெறக்கூடிய கூட்டணியில் விசிக இடம்பெறாதுன்னு அதன் தலைவர் தொல் திருமா தெரிவித்துள்ளாரு. பாமக உள்ள போனா விசிக வெளியேறும். நீங்க திரு திருமாவளவன் திரு ராமதாஸை போய் சந்தித்துட்டு வந்திருக்கிறார். ஆமா சார். அப்போ நீங்க அதிலிருந்து அவருடைய எண்ண ஓட்டங்கள் மாறி இருக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். அவருடைய அவரை போய் சந்திக்கிறாருன்னாவே என்ன அர்த்தம்? அவருடைய எண்ண ஓட்டங்கள் மாறி இருக்கிறதுன்னு அர்த்தம். முரண்பாடு அடைய வேண்டும் என்பதற்காக சந்திப்பு நடைபெற்றதா சொல்றீங்க. அதனால அவர் வந்து அதை எதிர்ப்பாருன்னு நான் உறுதியாக நம்பவில்லை. காரணம் வந்து திரு ராமதாஸ் அவர்கள் மொத்தமாக தலித் விரோதியும் அல்ல, திரு திருமாவளவன் மொத்தமாக வன்னியர் விரோதியும் அல்ல. இதுதான் யதார்த்தமான உண்மை. பல நம்முடைய தலித் எழில்மலை, பொன்னுசாமி போன்றவர்களை டாக்டர் ராமதாஸ் மந்திரி ஆக்கியிருக்கிறார். ஆகவே அவர்களுக்குள்ள இருக்கிற முரண்பாடு என்பது சிறு முரண்பாடு தான். அது வந்து இணைத்து கொள்ளக்கூடிய அளவிலே ஒற்றுமைப்படுத்தக்கூடிய அளவில் தான் இருக்கிறது தவிர பெரிய அளவில் விரிசல் இல்லை என்பது என்னுடைய கருத்து. ஸோ இன்னொரு விஷயம், தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் பிரதமராக வருவதற்கும் குடியரசுத் தலைவராக வருவதற்கும் துணை குடியரசுத் தலைவராக வருவதற்கும் ஏன் திமுக தொடர்ந்து எதிர்ப்பை தெரிவித்து வருகிறது? உங்களுக்கு உதாரணம் சொல்லணும்னா சொல்கிறேன், இல்லை நீங்களே சொல்லலாம்னு சொல்லுங்கள், பதில் சொல்லுங்கள். உதாரணம் சொல்லுங்கள். உதாரணம் வந்து அப்துல் கலாம் 2007ஆம் ஆண்டு குடியரசுத் தலைவர் வருவதற்கு திமுக எதிர்ப்பு தெரிவிச்சது. இன்னைக்கு சிபி ராதாகிருஷ்ணன் துணை குடியரசுத் தலைவர் வருவதற்கு எதிராகத்தான் வேறொரு கேண்டிடேட் நிப்பாட்டி வச்சுருக்காங்க. அதே போல் வந்து 96 வந்து ஜிகே மூப்பனாருக்கு வாய்ப்பு இருந்தது, அதுக்கும் திமுக எதிர்ப்பு தெரிவிச்சது. ஏன் தமிழ்நாட்டை சேர்ந்த ஒருவர் பிரதமராக வருவதற்கும் குடியரசுத் தலைவராக வருவதற்கும் துணை குடியரசுத் தலைவராக வருவதற்கும் திமுக தடையாக இருக்கின்றது? அப்போ வந்து திமுக வந்து தமிழ்நாட்டை ஆள வேண்டும், தமிழ்நாட்டு மக்களை வாக்காளராக மட்டுமே பயன்படுத்த வேண்டும் என்ற கொள்கையோடு செயல்படுகிறதா என்ற சந்தேகம் தமிழ்நாட்டு மக்களுக்கு எழுந்துள்ளது. அதாவதுங்க, நீங்க சொல்ற அந்த கருத்துல காமராஜருக்கு எதிராக இருந்தது திமுக. அதாவதுங்க, கொள்கை ரீதியாக காங்கிரசுக்கு எதிர்ப்பாக திமுக இருந்தது என்பதை நான் ஏற்றுக்கொள்கிறேன். கொள்கை ரீதியாக நாங்களும் திமுகவை எதிர்த்திருக்கிறோம் என்பதும் உண்மை. நாம் இல்லைன்னுலாம் சொல்ல முடியாது. ஆனால் இன்றைக்கு கூட்டணியிலே இருக்கிறோம். ஆனால் நீங்கள் என்ன சொல்ல வரீங்கன்னா, பிரதமராக வரக்கூடியதை தடுத்தார் என்று சொல்கிறீர்கள். நீங்கள் யாரை சொல்கிறீர்கள் என்று எனக்கு தெரியும். ஜிகே மூப்பனார், காமராஜர். இல்லை, காமராஜரை பிரதமராக வருவதற்கு அவர் தடுக்கவில்லை. காமராஜரை பிரதமராக ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்று இந்திரா காந்தி உள்பட வற்புறுத்திய போது என் உயரம் எனக்கு தெரியும், எனக்கு தேவையில்லை என்று சொல்லிவிட்டவர் தான் அவர். ஆகவே அந்த பதவி தேடி வந்தபோது ஏற்றுக்கொள்ளாதவர் பெருந்தலைவர் காமராஜர் அவர்கள். ஆனால் திரு மூப்பனார் அவர்களுக்கு அந்த பதவி தேடி வந்தது என்பதை என்னால் ஏற்றுக்கொள்ள முடியாது. காரணம், அவருடைய பெயரை வந்து யாரும் முன்மொழியலை. எனக்கு நல்லா தெரியும், நான் டெல்லி அரசியலில் நீண்ட நாளாக அங்கே பயணித்த அந்த நிலையில் அங்கே வந்து முதல்வர் நான் வந்து தமாகக்கெல்லாம் போகலை. நான் வந்து தொடர்ச்சியாக காங்கிரஸ்லேயே இருக்கிறவன். தமாக வேறு கட்சிகள்லாம் நான் போனதே கிடையாது. ஆனால் தமாக இயக்கத்தில் என்ன நடக்குதுன்னு சொல்லக்கூடிய அளவில் என்னுடைய நட்பு வட்டாரம் இருந்தது. அப்போ வந்து அவர்கள் முதல்வர்களை மட்டும் தேர்வு செய்து, நீங்கள் நல்லா புரிஞ்சுக்கணும்,
ஜெம் டிவியில் நான் இதை பதிவு செய்ய விரும்புகிறேன். தொடர்ந்து சில பேர் சொல்கிறாங்க, திரு மூப்பனார் அவர்களுக்கு பிரதமர் பதவி கிடைக்க இருந்தது, அது திராவிட முன்னேற்ற கழகம் தடுத்துடுச்சு. அதெல்லாம் நான் ஏற்றுக்கொள்ளவே மாட்டேன். அவர்களுடைய கூட்டத்தில் முதல்வர் ஒருவரை தேர்வு செய்ய வேண்டும் என்று முடிவு செய்துவிட்டு 3 முதல்வர்களை அவர்கள் தேர்வு அவர்களுடைய முதல் தேர்வு ஜோதிபாஸ், 2வது தேர்வு தேவகவுடா, 3வது கலைஞர் கருணாநிதி. முதல்ல ஜோதிபாசுவை அவர்கள் முன்மொழிந்தார்கள். அவங்க இயக்கம் அதை ஏற்றுக்கல. டாக்டர் கலைஞர் அவர்களை நீங்கள் தான் பிரதமர்னு சொன்னாங்க. அவர் என்ன தெரியுமா சொன்னார்? என்னுடைய உயரம் எனக்கு தெரியும், பிரதமர் பதவிக்கு நான் தகுதியானவன் நான் நினைக்கலன்னு சொன்னார். பெருந்தலைவர் காமராஜர் எப்படி சொன்னாரோ அதே பதிலை கலைஞர் சொன்னார். அப்போ கடைசியாக தான் தேவகவுடா மேலே போனாங்க. அவங்களுக்கு தேவகவுடாவை பிரதமராக கொண்டு வரதற்கு விருப்பமே கிடையாது. எனக்கு அந்த நட்பு வட்டாரங்கள் நிறைய தெரியும். நீங்கள் இதை டெல்லி வட்டாரத்தில் கேட்டு பாருங்கள், மூப்பனாருடைய பெயர் பரிந்துரைக்கப்படவே இல்லை. ஏன் திமுக பரிந்துரை செய்திருக்கலாமே? அன்னைக்கு அவர் செல்வாக்கு ஏன் செய்யணும்? எங்க அந்த கூட்டணி என்பது பலமான ஒரு கூட்டணியாக அன்றைக்கு காங்கிரஸை தோற்கடித்து உருவாக்கப்பட்டிருக்கிறது. அந்த எம்பிக்கெல்லாம் கூடி முதல்வரை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று முடிவு செய்து விட்டார்கள். அப்போ 3 முதல்வர் தான் இருக்காங்க. அவங்க முக்கியமாக கொண்டாட நினைச்சது ஜோதிபாஸ் ஏற்றுக்கொள்ள தயாராக இருந்தார். அந்த இயக்கம் ஒத்துக்கலை. கலைஞருக்கு கொடுக்க தயாராக இருந்தாங்க, கலைஞர் ஒத்துக்கலை. தேவகவுடாவுக்கு அவங்களுக்கு கொடுக்கறதுக்கு விருப்பமே இல்லை. காரணம், அவர் எப்பவும் சோர்வாக இருப்பார், கொஞ்சம் சுறுசுறுப்பாக இருக்க மாட்டார்னு அவங்க விரும்பலை. ஆனாலும் வேறு வழி இல்லை, முதல்வரைத்தான் ஆக்க வேண்டும். காரணம் அந்த பதவிக்கு முதல்வராக இருந்த அனுபவம் உள்ளவர் பிரதமராக இருப்பதற்கு தகுதியானவராக இருப்பார் என்ற ஒரு நம்பிக்கை அடிப்படையில் அதுதான். கிருஷ்ணன் அவர்களை துணை ஜனாதிபதியாக கொண்டு வருவதில் நமக்கு பெருமை. ஒரு தமிழரை துணை ஜனாதிபதியாக வருவார் என்றால் நாம் கூட அங்கே போனோம்னா, இப்போ பொன் கிருஷ்ணமூர்த்தினா அவருக்கு தெரியும், நான் போகிற உங்களை பார்க்கணும்னு சொல்கிறேன், உடனே வாங்கன்னு கூப்பிடுவார், அன்பா பேசுவார், உபசரிப்பார். 2 கருத்து இல்லை. ஆனால் சித்தாந்த ரீதியாக அவரை நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாத நிலையில் இருக்கிறோம். அவரே என்ன சொல்கிறாரு? நான் ஒரு ஆர்எஸ்எஸ் காரர், நான் ஒரு சுயம் சேவகர். இந்த நாட்டிற்கு ஆர்எஸ்எஸ் என்பது ஒரு தேவையில்லாத இயக்கம் என்பது காங்கிரஸினுடைய நிலைப்பாடு, திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய நிலைப்பாடு. காந்தியினுடைய அந்த இயக்கம் இருக்கிறது என்பது ஒரு குற்றச்சாட்டு உண்டு. அந்த இயக்கம் தடை செய்யப்பட்ட வரலாறும் உண்டு. ஒரு சுயம் சேவகர் என்பவர் அந்த ஆர்எஸ்எஸ்னுடைய ஒரு முகமாக தெரியக்கூடியவர். நான் அந்த முகத்துக்கு சொந்தக்காரன் சொல்றார் அவர். அப்போ நீங்க எண்ணி பார்க்கணும், ஆர்எஸ்எஸ்னுடைய தேர்வு அவர். சரி சார், அவங்க ஆர்எஸ்எஸ் பின்னணி கொண்ட சிபி ராதாகிருஷ்ணன் பாஜக கொண்டு வந்துள்ளது. நீங்க தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தரை, திருச்சி சிவாவை பேர் அடிப்பட்டது, அப்புறம் மயில்சாமி அண்ணாதுரையா அவர் பேர் அடிப்பட்டது. நீங்களும் இந்தியா கூட்டணி சார்பாக இல்ல திமுக சார்பாக தமிழ்நாட்டிலும் தமிழரை ஒருவரை நீங்க நிப்பாட்டிருக்கலாமே? தெலுங்கு ஒருத்தர் ஆந்திராவில இருந்து நிப்பாட்டிருக்கீங்க. இந்தியா என்பது ஒரு பரந்துபட்ட ஜனநாயக நாடு. இந்தியா என்று வருகின்ற போது தமிழர் என்ற அடையாளத்தை கொடுக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அவர்கள் தமிழர்களை நிறுத்தி இருக்கிறார்கள் என்பதற்காக நாமும் ஒரு தமிழரை நிறுத்த வேண்டிய அவசியம் இல்லை. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆந்திராவில் இருந்து தான் ஒருத்தரை நிறுத்தியிருக்கிறோம். ஒன்றும் தவறில்லை. தென்னிந்தியாவை சேர்ந்தவர்களை அவர்களும் நிறுத்தியிருக்கிறார்கள். தென்னிந்தியான்னு எடுத்துக்கங்களேன், தென்னிந்தியாவை சேர்ந்தவரை அவர்கள் நிறுத்தியிருக்கிறார்கள். நாங்களும் தென்னிந்தியாவிலிருந்து ஒருவரை வேட்பாளர் ஆக்கியிருக்கிறோம். அப்படி எடுத்துக்கொண்டு போங்கள். தமிழரை தான் ஒரு தமிழரை எதிர்த்து நிற்க வைக்க வேண்டிய அவசியம் என்ன இருக்கிறது? இந்தியா என்பது ஒரு பரந்துபட்ட ஜனநாயக நாடுங்க. இதில் எல்லாருக்கும் எல்லா உரிமையும் இருக்கிறது. வேட்பாளராக நிற்கக்கூடிய உரிமை இருக்குது, வாக்குரிமை இருக்குது, எல்லா உரிமையும் இருக்குது. அதனால் தமிழர் ஒருவர் தான் தமிழரை எதிர்த்து நிற்க வேண்டும், திரு மயில்சாமி அண்ணாதுரையை திரு சிவாதான் நிறுத்தணும் அப்படிலாம் அவசியம் கிடையாது. பக்கத்தில் இருக்கிற மாநிலத்திலிருந்து தென்னிந்தியாவை சேர்ந்தவரை ஒருவரை தேர்ந்தெடுத்திருக்கும் போது அதை ஆதரவு கொடுப்பதில் எந்த தவறும் இல்லை என்பது என்னுடைய கருத்து. இன்னொரு விஷயம், கடந்த சந்திப்பில் நேர்காணலில் ஒரு கருத்தை தெரிவிச்சிருந்தீங்க. அதாவது 2026 திமுகவில் இடம்பெற்றுள்ள காங்கிரஸ் கட்சிக்கு துணை முதலமைச்சர் பதவி வேண்டும், அமைச்சர் பதவி வேண்டும், 50 தொகுதிகள் வேண்டும் என்று கட்டாயமாக வலியுறுத்துவோம், இல்லை என்றால் நாங்கள் மாற்று சிந்தனை பற்றி யோசிப்போன்னு சொல்லியிருந்தீங்க. இப்போ அந்த பேச்சுவார்த்தை எந்த அளவுக்கு முன்னேற்றம் அடைந்துள்ளது திமுக காங்கிரஸ்? அதாவது தேர்தல் இன்னும் 8 மாதம் இருக்குது. அதற்குள்ள பல மாற்றங்கள் வருவதற்குண்டான வாய்ப்புகள் இருக்குது. திராவிட முன்னேற்ற கழகங்கள் கூட கூட்டணிகளுக்கு திருப்தியான சீட்டுக்களை ஒதுக்க வேண்டும் என்ற எண்ணத்தோடு தான் இருப்பார்கள். காரணம் என்னவென்றால், நீங்கள் கூறியதைப் போல
ஒரு பலமான எதிரணி கூட்டணி உருவானால் அதை எதிர்ப்பதற்கும் இங்கும் பலமான கூட்டணி இருக்க வேண்டும். ஆனால் கூட்டணி கட்சிகளை திருப்திப்படுத்த வேண்டும். அமைச்சரவையில் இடம் கொடுக்க வேண்டும் என்பதில் மாற்றுக்கட்டுகள். இப்போவும் நான் சொல்கிறேன், துணை முதல்வர் எங்களுக்கு வேணும். காரணம் என்னவென்றால், முதல்வராக பெருந்தலைவர் காமராஜர் ஆற்றிவிட்டு போன பணிகள் இன்னும் ஆழமாக தமிழகத்தினுடைய வரலாற்றிலே பொன்னெடுத்துக்களால் இன்னும் 1000 ஆண்டுகளுக்கு பொறிக்கப்பட்டிருக்கு. எப்படி ராஜராஜ சோழன் மறக்க முடியாத வரலாறோ அதுபோன்று காமராஜனுடைய ஆட்சி என்பது மறக்க முடியாத வரலாறு. அந்த வரலாற்றுக்கு சொந்தக்காரர்களாகிய நாங்கள் துணை முதல்வர் தானே கேட்கிறோம். அதை கொடுத்துட்டு போக வேண்டியது. அமைச்சர் கேட்கிறோம், 50 தொகுதிக்கு சீட்டு கேட்கிறோம், குறைவாமல் சீட்டு கொடுக்கணும். அதெல்லாம் நாங்கள் ஸ்டாண்டில் உறுதியாக இருக்கோம். அதை தொடர்ந்து வலியுறுத்துவோம். அதை கண்டிப்பாக பெறுவதற்கும் முயற்சி செய்வோம். அதை திமுகவும் கன்சிடர் செய்யும் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கின்றது. எதிர்காலத்தில் காங்கிரசும் தாவேகாவும் கூட்டணி அமைய வாய்ப்பு இருக்கின்றதா 26 அல்லது 29? அதாவதுங்க, நாங்க இப்போ வலுவான திராவிட முன்னேற்ற கழக கூட்டணியில இருக்கிறோம். அரசியல் எதுவும் நடக்கலாம். கடந்த காலத்தில் அரசியலில் எதுவும் நடக்கலாம். அப்படி நடந்தால் காங்கிரஸ் தாவேகா கூட்டணி அமைய வாய்ப்பு நடக்கலாம். அரசியலில் எதுவும் நடக்கலாம். தாவேகா விரும்பும் போது அதை காங்கிரஸ் நிராகரிக்குமா? நிராகரிக்கணும். அவங்க விரும்பி எங்களோட வந்தா நாங்க ஏற்றுக்கொள்வோம். உங்கள் விரிவான தகவலுக்கு ரொம்ப நன்றி சார். வணக்கம் சார்.